2016, 2021 சட்டப்பேரவை தேர்தல்கள்ல தொடர்ச்சியா ஜெயிச்சு திமுக பலம் காட்டும் குளித்தலை தொகுதி நிலவரம் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. குளித்தலை சட்டப்பேரவை தொகுதி கரூர் மாவட்டத்தில் குளித்தலை, மருதூர், நங்கவரம், தோகைமலை பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தொகுதியில் காவிரி கரையோரம் இருக்கிற பகுதியில் வாழை, நெல், கரும்பு சாகுபடின்னு விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கு. பாய் தயாரிப்புக்கு தேவையான கோரைப்புல் சாகுபடியும் மக்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,08,343 ஆண் வாக்காளர்கள், 1,13,638 பெண் வாக்காளர்கள், 7 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,21,988 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக 7 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. தமிழக வரலாற்றில் என்னைக்குமே மறக்க முடியாத தொகுதியாகவே குளித்தலை தொகுதி இருக்கு. இந்த தொகுதியோட முதல் எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான். 1957 கருணாநிதியை முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு அனுப்பி வச்சது குளித்தலை தொகுதி தான். முதல் முறையாக குளித்தலையில் ஜெயிச்சவர் தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலுமே ஜெயிச்சார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் 1,829 வாக்குகளை வாங்கி ஜெயிச்சார். அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கின சந்திரசேகர் 77,289 வாக்குகளை பெற்று தோற்றார். 2016 தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து பறிச்ச தொகுதியை திமுக தக்க வச்சுக்கிச்சு. இப்போ தேர்தல் நெருங்க குளித்தலை தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிரந்தரமாக பேருந்து நிலையம் ஒன்று கேட்டுட்டு இருக்கோம். அது இன்று வரையும் அது நிறைவேற்றப்படாமல் இப்போ மேம்படுத்தி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நிரந்தர பேருந்து நிலையம் குளித்தலைக்கு உடனடியாக தேவை. குளித்தலை மணப்பாறை சாலையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே மேம்பாலம், இதுவும் தொடர்ச்சியாக 30 வருட கோரிக்கையாக இருக்குது. அந்த மேம்பாலமும் உடனடியாக தேவைப்படுது இந்த மக்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதூர், உமையாள்புரம் இடையே கதவணை, இருவழி சாலையோட கூட கதவணை, இது தமிழக அரசு பட்ஜெட்டில் கூட அறிவிச்சாங்க. அதுவும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கணும். குளித்தலை தொகுதி அடிப்படையில் விவசாயம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சொன்ன இந்த பஞ்சப்பட்டி ஏரி தூர்வாடுறது, அப்புறம் மருதூர், உமையாள்புரம் தடுப்பணை திட்டம், இதெல்லாம் நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள், இந்த வாழைப்பழத்துலேருந்து ஜாம் தயாரிக்கிறது, இன்னும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறது, அதை பதனீடு பண்ணுற அந்த மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் வரணும். அதே மாதிரி புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளும் இந்த பகுதியில் வந்தால் இந்த பகுதி மக்கள் இன்னும் வெவ்வேறு ஊரில் வெளியில் போய் இல்லாமல் இங்கேயே இருந்து அவங்க வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். பெரிய ஒரு கிணறு குமாரமங்கலத்தில் வெட்டி அதில் விட்டு வேற எங்கேயும் தென்சீமைக்கு கொண்டு போகிற மாதிரி தண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கே இப்போ குடிநீர் வசதி இல்லாமல் போய்விடும். என்ன காரணம் கேட்டினா, ஒரு கம்ப்ரஸருக்கு 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தண்ணி ஊற்று இருக்காது, 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு தண்ணி இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இத்தனை கம்ப்ரஸர் போடுறாங்க. அப்போ அந்த தென்சீமைக்கு கொண்டு போகிறதுக்கே தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். எல்லா தண்ணியும் போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? மக்கள் குடிநீருக்கு குளித்தலையில் ரொம்ப திண்டாட்டமாயிரும். இப்போ குளித்தலையில் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. ஒரு ஊரோட வளர்ச்சிங்கிறது, கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கேருந்து நம்ம சென்னை போகணும், பெங்களூர் போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு தான் போகணும். இங்கே இப்போது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் செம்ம டிராஃபிக் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். கரூர் மாவட்டத்தில் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளித்தலை டெல்டா பகுதியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதில் விவசாய பெருங்குடி மக்களும் விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அதோட டெல்டா பகுதியாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மானியம், பயிர் காப்பீடு போன்ற விவசாயிகளுக்கான சலுகைகள் பெரிதும் இருந்தது. இது டெல்டா பகுதியை நீக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறாங்க. இதனால குளித்தலை விவசாய மக்களுக்கான பெரும் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா குளித்தலை இந்த டெல்டா சார்ந்த பகுதியை மீண்டும் டெல்டாவா மாற்றணும். குளித்தலை தொகுதிக்கு உட்பட்ட தோகைமலையில் வட்டாட்சியர் அலுவலகமும் பத்திரப்பதிவு அலுவலகமும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது இந்த தொகுதி மக்களின் கருத்தாக இருக்குது.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.